கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையில் கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்த என்ற வார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து வசனங்களை கற்றுக்கொள்ள எங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறாக. அடியனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் எல்லாருடைய இருதயத்திற்கும் மிகவும் பிரியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் கூட ஆயர் அவர்கள் எனக்கு இந்த காலை தியானத்தை இரண்டாவது முறையாக வாய்ப்பு கொடுத்து என்னை அழைத்ததற்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயர் அவர்கள் சொன்னது போல இன்று நமது ஆலயத்தினுடைய 54வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறோம். 5/3/1973 இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அப்போதைய மதிப்பிற்குரிய பேராயர் ஐயா லெஸ்லி நியூபிகன் ஐயா அவர்களாலே இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு 53 ஆண்டுகள் நாம் நிறைவாக கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். இந்த ஆலயம் இந்த இடத்துல மிக சிறப்பாக மிக ஒரு உறுதியாக கட்டப்படுவதற்கு உதவின, உழைத்த, தியாகம் செய்த, எல்லா விதங்களிலும் கொடுத்து உதவி செய்த ஒவ்வொரு திருச்சபை தலைவர்களுக்கும், உறுப்பினர்களுக்கும், நண்பர்களுக்கும், சபையினுடைய எல்லா மக்களுக்கும் நான் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவள் குடும்பம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளையில் நாம் வாசிக்க கேட்ட இந்த தியான பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து நம்முடைய சிந்தனையை அமைத்துக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா 7:31 பின்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்? பொதுவாகவே ஆண்டவர் அவருடைய விசுவாசிகளை ஒருத்தரோட ஒருத்தர் யாரு கூட கம்பேர் பண்ணவே மாட்டார். நாமளே ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம், கையில் இருக்கிற 5 விரல்களும் வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. பட் ஆல் இட் ஃபங்க்ஷன்ஸ் அட் த ரைட் டைம் அண்ட் ரைட் வே. அது நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது, படைக்கப்பட்டது நோக்கத்தை இந்த கை விரல்களே செய்கிறது. அதே போல தான் ஆண்டவருடைய பார்வையிலே விசுவாசிகளாக, சபையாராக, அவரை நேசிக்கிற பிள்ளைகளாக உட்கார்ந்துருக்க நம்ம எல்லாரையுமே அவர் அப்படி பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த இடத்துல இங்கே ஒரு ஒப்புமையை சொல்கிறார். நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று ஜீசஸ் கிரைஸ்ட் வாண்ட் டு கம்பேர் த பீப்புள் தேர். ஃபஸ்ட்டு அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு தனிநபரும் அடுத்தவரோட கம்பேர் பண்ணி பார்க்கவே மாட்டார். அதனால்தான் யோவான் 1:12 சொல்லப்பட்டது போல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். God doesn't have grandchildren or any other way of relation. எல்லாருமே அவருக்கு பிள்ளைகள் தான். ஸோ அந்த பிள்ளைகள் என்ற கருத்தோடு தான் நாம் நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். இந்த இடத்துல யாருக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகின்ற இந்த கான்டெக்ஸ்ட், இந்த சூழலை இன்னும் கொஞ்சம் முன்னாக சென்று பார்க்க வேண்டும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 18-35 வரை இட் இஸ் எ கான்வர்சேஷன் கண்டினியூங் வித் 3 people. 3 விதமான மக்களோடு கூட இந்த சம்பாஷணை தொடர்ந்து வருவதை பார்க்க வேண்டும். ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் அவருடைய 2 சீஷர்களை அனுப்பி, இந்த அற்புதம் அடையாளம் செய்து கொண்டிருக்கிறாரே தேவனுடைய குமாரன், இவர்தான் மேசியாவா, இவருக்கு அல்லது வேறு ஒருவர் வர நாம் காத்திருக்கிறோமா என்று போயிட்டு கேட்டு விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் அனுப்புகிறார். அவர் எங்கே இருக்காருன்னா அவர் ஜெயிலில் இருக்கார். ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் ஜெயிலில் இருக்கார். 2 அவருடைய அந்த குழுவில் இருக்க சீஷல் அமிச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய அற்புத அடையாளங்களாக செஞ்சுட்டே இருக்கார். அவர் மேலே இருக்க அந்த அபிஷேகத்தை நான் காண்கிறேன். அவர்தான் அனுப்பப்பட்ட மேசியாவா அல்லது வேறு ஒருவர் வரை நாம் காத்திருக்கிறோமா என்று சொல்லி அனுப்பப்பட்டு, அவர்களும் போயிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குற மாதிரியே நம்முடைய ஜாப் அசிஸ்டன்ஸ் கேட்குற மாதிரி போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தான் மேசியாவா இல்லை வர நாங்கள் காத்திருக்கணுமா அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தை மாத்திரம் படியுங்கள். 7ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை படியுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு அவர் மூலமாக செய்யப்பட வேண்டிய மிகப்பெரிய ரட்சிப்பின் பணியை ஏற்கனவே நாம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்டதை அறிந்திருக்கிறோம். அதை தான் லூக்காயின் சுவிசேஷத்திலும் நாசரேத் மேனிஃபெஸ்டோ என்று அழைக்கப்படுகின்ற நாசரேத்தூரனுடைய அறைகூவல் அல்லது அறிக்கை என்று சொல்லப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே செய்யப்பட வேண்டிய அவருடைய வாழ்க்கையின் மூலமாக செய்யப்பட வேண்டிய எல்லா அற்புதம் அடையாளங்களையும் இந்த இடத்துல கோடிட்டு காண்பித்து இதை தான் அங்கே திரும்ப சொல்கிறாரு. நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த மேசியா நான் வரும்பொழுது நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் இவைகள் தான், இவைகளை இப்பொழுது நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஐ எம் ஹியர் டு டெமான்ஸ்ட்ரேட் த கம்மிங் ஆஃப் மெஸ்ஸையா அண்ட் ஐ ஆம் த மெஸ்ஸையா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து எண்ணூர் தூய பேதர் ஆலயத்தில் உட்காந்து ஒரு 50 பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்ட மெஸ்ஸையா என்பதை விசுவாசித்து நாம் அறிக்கையிட்டு அவரை வணங்கி கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் தேசத்திலே இன்றைக்கும் யூதர்களில் மெஸ்ஸியா என்று அனுப்பப்படுகின்ற இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லை, அவருக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த புலம்பலின் சுவரிலே அந்த லேமெண்டேஷன் வால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வாலில் சுவரில் போயிட்டு இடித்து அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள நான் ஒரு 3-4 பேரை பார்த்துருக்கேன் இஸ்ரேல் போகும்பொழுது. அவளோட பார்த்து கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, வி ஆர் ப்ரேயிங், மேசி அவருக்காக ஜோபிச்சுட்டு கொண்டாங்க. இப்படிப்பட்ட மக்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் யாருக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். அதனுடைய அந்த கான்வர்சேஷன் நான் இன்றைக்கி ப்ரெசன்ட் டேயோட உங்களை கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இஸ்ரேல் தேசத்திலே இன்றைக்கு கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சோகால்டு பரிசேயர் வேதபாரர்கள் போல இருக்கின்ற யூத பாரம்பரிய மக்கள் நிறைய பேர், ரபீஸ் பெரிய தாடி வச்சுக்கிட்டு அங்கே போயிட்டு முட்டி மோதிட்டு அவங்க பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, மேசியாவை சீக்கிரம் அனுப்புங்க ஆண்டவரேன்னு. இவ்வளோ பெரிய அறியாமையில் இன்றும் கூட இதே பாரம்பரியத்தை சேர்ந்த நிறைய சோகால்டு தலைவர்கள் பரிசேயர்கள் வேதப்பார்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறதை பார்த்து தான் சொல்கிறாரு, இவங்கள நான் யாருக்கு ஒப்பிடுவேன். ரொம்ப சிம்பிளாக போனால் இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்க மக்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. மார்க்கெட் பிளேஸில் சந்தை வெளியில் சின்ன குழந்தைங்க கையில் ஒரு சின்ன ஒரு பிபி மாதிரி இப்போ நம்ம சோகால்டு ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிற ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த ஒரு ஃப்ளூட்டை எடுத்து ஊதிட்டு நான் ஊதுறேன் நீங்கள் டான்ஸ் ஆடுங்க. சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்கள்ல, நான் ஊதுறேன் டான்ஸ் ஆடுங்க, அதுக்கேற்ற மாதிரி ஆடுங்க, நல்லா இருக்குது. அப்புறம் நான் அழுகிற பாட்டு புலம்பல் பாட்டை பாடுறேன், நீங்கள் எல்லாம் ஓன்னு என் கூட அழுங்க. தமாஷ்கா சின்ன பிள்ளைங்க சொல்கிற மாதிரி இன்னும் யூ ஆர் வெரி சைல்டிஷ், நீங்கள் இன்னும் வளரவில்லை, நீங்கள் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. அதான் யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தில் அவரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற நோயிங் த லார்ட் அப்படி குறித்து அந்த இடத்துல திரும்பமாக அழுத்தமாக சொல்லப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மக்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, உங்களை யாருக்கு ஒப்பிடுவேன். என்னுடைய தொடர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 2வது கான்வர்சேஷன் யோவான் சானகன்ற சீஷல் அனுப்பி ஏசாமிகிட்ட போய் கேட்க சொல்கிறார். ஏசாமி திரும்ப சொல்கிறாரு. சொல்லிட்டு அங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற பதில் உரைகளிலே நிறைய அர்த்தம் இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்றால் அப்போது யோவான் சானகன் மிக பெரியவரா என்று அந்த கேள்வி வரும்பொழுது அவர் சொல்கிறார், ஆமாம், இஸ்ரேலுக்குள்ளே பிறந்தவரை அவரை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு ஆன்சரும் சொல்லுகிறார். அந்த வசனத்தை எடுத்து படிங்கள். அந்த வசனத்தில் சொல்கிறாரு, இவனிலும் பெரியவன் இருக்கின்ற 28ஆம் வசனத்தை படிங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாக இருக்கிறான். இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய இஷ்யூ, நான் பெரியவன், நான் பெரிய ஆள், எனக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது, நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய பணம் இருக்குது, நான் உயர்குலத்தை சார்ந்தவன், இப்படியெல்லாம் நிறைய விஷயம் ஸ்டில் த சர்ச் கெட்ஸ் ஆக்குபைடு. திருச்சபை இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட இன்றைக்கு கூட உலக பிரகாரமாக இருக்கின்ற காரியத்தில் உழன்று கொண்டிருக்கிற அந்த விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் ஸ்நானம் காட்டிலும் பெரியவன் யாருமே இல்லை, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாக இருக்கிறான். பி ஸோ சிம்பிள் அண்ட் ஹம்பிள். நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி அவர் சொல்லுகின்றார், பீயிங் சிம்பிள் இஸ் வெரி கிரேட், பீயிங் கிரேட் இஸ் வெரி சிம்பிள்.
மிக சாதாரண மனிதன எளிவனாக இருப்பது மிகப்பெரிய காரியம். ஆப்ரஹாம் லிங்கனை மிகவும் பாதித்த ஒரு பெரிய ஒரு வாக்கியம். பீயிங் கிரேட் இஸ் வெரி சிம்பிள். நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப எளிமையான ஒரு காரியம், சாதாரணமாக காரியம், சீக்கிரமாக விழுந்துடுவாங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், ரெண்டு ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கணும், அவனை தான் பெரியவன். ஸோ இங்கே ஒரு நோட் கொடுக்குறாரு. பிறகு அதை தொடர்ந்து நம்ம படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்றால், ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மேசியா நான் தான். ஐ ஹவ் கம் ஹியர், ஐ ஹவ் டெமான்ஸ்ட்ரேட்டட் ஆல் த மிராக்கிள் சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். அற்புதங்களை அடையாளம் இந்த இடத்துல உங்கள் கண்ணெதிர்க்கு நிரூபிச்சுட்டு இருக்கேன். இன்னுமா நீங்கள் கேள்வியோடு உட்கார்ந்துருக்கிறீர்கள்? இப்படிப்பட்ட அறியாமல் இருக்க மக்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? We should understand the almightiness of the God. நான் விசுவாசித்து வணங்குகிறேன் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். நிறைய நேரங்களில் காலையில் எழுந்த உடனே நம்ம ஜெப தியான நேரத்தை முற்பட்டு கொண்டு செல்வதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை சொல்லுகின்றேன். எனக்கு இருக்கின்ற 5 பிரச்சனையை மிக பெருசாக காட்டி பிசாசு என்னை ஜெபம் பண்ண முடியாதபடிக்கு, வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணி வேறு காரியத்தில் வேறு வேலைக்கு காமிச்சிட்டே இருப்பான். அதை மேற்கொண்டு எனக்கு இருக்கின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை காட்டிலும் நான் விசுவாசிக்கிற என்னோட ஆண்டவர் மிக பெரியவர். இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல், the great wonderful God what I am having, what I am worshipping, what I am fellowshipping. அதை விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய ஜெப வாழ்க்கை, வேத வாக்கியத்தை வாசிக்கிற காரியம் அது ரெகுலராக திடமாக நடக்கும். அது சரியாக நடக்கும் பொழுது என்னுடைய விசுவாச வாழ்க்கை இன்னும் பெருசாக அது கொண்டு செல்லும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரிட்டர்ன் 2 கேள்வியை கேட்கின்றார். எதை பார்க்க சென்றீர்கள்? யோவான் ஸ்நானனை பார்க்க சென்றீர்களா என்று சொல்லும் பொழுது அவனுடைய வஸ்திரங்கள், அவனுடைய சாப்பாடு, அவனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் இதைகளை பார்த்து நீங்கள் இது ஆகிட்டீங்களா, ஃபேசினேட் ஆகிட்டீங்களா? இல்லை, இதை காட்டிலும் பெரிய ஒரு காரியம் இருக்கிறது, உங்களில் நீங்கள் சிறியவனாக இருக்க வேண்டும். பி சிம்பிள். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கூட அவனுடைய பாடுபடும் நாட்கள் முன்பாக அந்த போஜனத்தை நம்மெல்லாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்க அந்த ராபோஜனத்தினுடைய பந்தியை பங்கிடும்போது கூட ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய கால்களை கழுவி எவன் ஒருவன் தன்னை இந்த அளவுக்கு தாழ்த்துகிறானோ அவனை என்னுடைய ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். ஹீ டெமான்ஸ்ட்ரேட்டட் மெனி டைம்ஸ் டு பி சிம்பிள். நம்முடைய லைஃப் எப்படி இருக்கின்றதை யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல பரிசேயர் வேத பாரகரை பார்த்து ஆண்டவர் இன்டைரக்டாக ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னன்ட்டு, இந்த யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள், யோவான் ஸ்நானன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், விரியன் பாம்பு குட்டிகளே நீங்களாம் ஏன் இன்னும் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடுஞ்சொல்லை சொல்லி எச்சரித்து மனம் திரும்புதலை குறித்து அங்கே மிகப்பெரிய ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு. அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனை தொடர்ந்து அந்த ஞானஸ்தானத்தை தொடர்ந்து ஆண்டவர் இலவசமாய் வெறும் விசுவாசத்திலே கொடுக்கின்ற அந்த ரட்சிப்பையும் அவர் உணரவில்லை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்கின்றது, நீங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிப்பை இலவசமாய் பெற்றீர்கள். மார்ட்டின் லூத்தர் ஐயானுடைய மிகப்பெரிய இந்த புராட்டஸ்டன்ட் திருச்சபையினுடைய அடிப்படையான அந்த ஸ்தாபக அந்த ஒரு விசுவாச வசனம் அதுதான். விசுவாசத்தினாலே கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதையே இந்த பரிசேயர்கள் விசுவாசிக்கவில்லை. ஞானஸ்தானத்தை எடுக்கல, விசுவாசத்தினாலே ரட்சிப்பு வருது என்பதை அவர்கள் உணரவில்லை. அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, நான் உங்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய பர்சனல் லைஃப் டுவர்ட்ஸ் த லார்ட் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். இந்த பரிசேயர் குரூப்பில், இந்த வேதப்பார குரூப்போடும் ஒரு ஆளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை மனசுக்குள்ளே போயிட்டுருக்கு. அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றாரு, பரிசேயர் வீட்டில். நான் இதை சொல்லும் பொழுது இன்னொரு கனெக்டிவிட்டி இருக்குது. இதே இந்த ஆயக்காரர்லேயும் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு வருகின்றார். லூக்கா 14-19ஆம் அதிகாரம் 1-10 வசனத்தில் சகேயனுடைய வாழ்க்கை. அவர் ஒரு மிகப்பெரிய ஆயக்காரன் சொல்லும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் சும்மா இங்கே நகராட்சியில் வரி வசூல் பண்ணுற ஒரு சின்ன பொறுப்பில் இருக்க ஆள் கிடையாது. ஈஸ் எ டேக்ஸ் கலெக்டர். ஒரு மாவட்டத்திற்கே ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் உள்ள அதிகாரி போல். அவர் நினச்சா 10 ரூபா போடுற இடத்துல 20 ரூபா போடலாம், 20 ரூபா போடுற இடத்துல 50 ரூபா போடலாம். எல்லாமே லஞ்சம் தான். அந்த சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு ஆள் ஆண்டவரை பார்த்த பிறகு என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? யார் இடத்துலையாவது நான் லஞ்சம் வாங்கியிருந்தேன்னா அவங்களுக்கு நான் திருப்பி 4 மடங்காக கொடுக்குறேன், என்னுடைய ஆஸ்தியை பாதி விற்று கொடுக்கின்றேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ இறங்கி வா, நான் அவங்க வீட்டில் சாப்பிட்ணுன்றார்.
அந்த ஆயக்கார வீட்டில் சாப்பிட்றாரு, இங்கே ஒரு பரிசேயர் வீட்டில் சாப்பிட்றாரு. எஸ், the Lord is always awaiting to come and dine and eat with us. Only thing is we have to open the door. வெளிப்பட்டின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20 வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட நான் வாசம் பண்ணுவேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னுடைய சீஷனாக இருப்பான். ஒரு பரிசேயனையும் இந்த வார்த்தை ஆண்டவர் பேசின வார்த்தையை டச் பண்ணிச்சு, ஒரு ஆயக்காரனையும் டச் பண்ணிச்சு. அவர்களோடு கூட ஆண்டவர் வந்து உணவருந்து அந்த ஒரு பெரிய மாயான விசுவாசத்தை ஆண்டவர் மாற்றுகிறதை இந்த இடத்துல பார்க்கின்றோம். என்னுடைய தொடர்ச்சியாக ஒரே ஒரு அறைகூலான விஷயத்தை உங்களோட கூட சொல்லி நிறைவு செய்கிறேன். எடுத்த ஒரு வாசியங்கள் லூக்கா யோவான் என்ன சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. யோவான் 14. தேங்க்யூ. இங்கே உட்கார்ந்துருக்கு நாம் எல்லாருமே விசுவாசிகள், காங்கிரிகேஷன் மெம்பர், 54வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற ஒரு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த ஆலயத்தில் 50 ஆண்டுகளாக தொன்று தொட்டு நாம் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். உடல் உழைப்பாலும் பணத்தாலும் தியாகத்தாலும் படிப்பாலும் பல்வேறு விஷயங்களை திருச்சபைக்காக செய்து கொண்டிருக்கிறோம். நல்லது, நன்றி. பட் we are asked to do more things. பெரிய காரியங்கள். இந்த வசனத்தை திரும்ப படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். விசுவாசிக்கிற உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாராலையும் வந்து ரொம்ப உற்சாகமாக மிக ஒரு எழுப்புதலோடு ஜபிக்க முடியும், பாரத்தோடு ஆண்டவர்களில் மன்றாட முடியும், பிணியாளிகளை போய் சந்தித்து அவர்களுக்காக சின்ன மருத்துவ உதவி செய்து ஜபிக்க முடியும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். நாம் இதெல்லாம் செய்கிறோமா? அந்த விசுவாசத்திலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். The revival should start from you and me. தனிப்பட்ட விதங்களில் நாம் ஒவ்வொருவருமே ரெஸ்பான்சிபிள். அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக பரிசுத்த ஜனமாக அவருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். It is not only the responsibility of the church pastor or a secretary or a treasurer or the PC member or OC member. It is the responsibility of everybody. நாம் ஆண்டவருடைய பணியை எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? எப்படியும் செய்ய முடியும். நான் கடந்த 13 வருடங்களாக எண்ணூரிலிருந்து வில்லிவாக்கத்துக்கு மாற்றலாக இருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் அங்கிருந்து இங்கே வரும்பொழுது அல்லது இங்கிருந்து அங்கே போகும்பொழுது நான் எப்படியாவது காஸ்பல் சொல்ல வேண்டும் என்று இந்த எர்ணாவூர் பகுதியை தாண்டி நான் வில்லிவாக்கம் போக வழியில் லிஃப்ட்டு கேட்குற யாரையும் உடனே ஏற்றிக்குவேன். அது கொரோனா பீரியடாக இருந்தாலும் சரி, எந்த பீரியடாக இருந்தாலும் லிஃப்ட்டு கேட்குற ஆள் யாரையும் ஏற்றிக்குவேன். அநேகமாக லாரி டிரைவர்ஸ் அல்லது லாரி கிளீனர்ஸ் அல்லது ஸ்வீப்பர்ஸ் அந்த மாதிரி மக்கள் தான் கேட்பாங்க. கேட்கும்போது ஏற்றிட்டு அவங்களோட பேசிகிட்டே போவேன். நீங்கள் கடைசியாக எப்போ வந்து குளிச்சிங்க, உடம்புலாம் ஒரே நாற்று அடிக்குதே. அவங்க சொல்லுவாங்க, நான் குளிச்சு 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. எங்கே போய் குளிப்பீங்க, என்ன பண்ணுவீங்க? அவங்க சொல்லுவாங்க, எங்கன்னா வண்டி நிற்கும் பொழுது பக்கத்து கோயிலில் குளத்தில் போயிட்டு குளிச்சு டக்குன்னு வந்துடுவேன், செய்வேன் அப்படின்னு. அப்போ போகும்போது பக்கத்தில் சர்ச்சு நாங்கள் போயிட்டு குளிப்பீங்களா, பிரார்த்தனை பண்ணுவீங்களா? அது கூட இருந்தால் பண்ணுவேன். அப்போ அங்கேருந்து ஆரம்பிப்பேன். நீங்கள் போயிட்டு அங்கே ஏசாமிக்கிட்ட ஒரு மனசில் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது சொல்லுங்கள். அப்படி வண்டி நிறுத்திட்டு 10 ரூபாய்க்கு டீயும் 10 ரூபாய்க்கு ஒரு அமாம் சோப் வாங்கி கொடுத்துட்டு அவன் கையில் மிச்சம் 30 ரூபா கொடுத்துட்டு இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ விசுவாசத்தை போன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 பேரோடு நான் சம்பாஷித்து கொண்டிருக்கிறேன். எவ்ரிபடி வில் ஹேவ் an opportunity to share the God's gospel and God will work out for that. இதைத்தான் பில்லி கிராம் அன்றை செய்தார். இன்றைக்கு உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். அவருக்கு 2 முறை அமெரிக்க அதிபர் ஆகுவதற்கான வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். 2 முறையும் வேண்டாம், என்னை ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், ஐ வில் ஸ்டெடிலி கோ டுவர்ட்ஸ் த மிஷன் ஃபார் த காட் அப்படின்னு போனால் பில்லி கிராம் 99 வயது வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர். நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய கமிட்மெண்ட் எவ்வளோ தூரம் இருக்கிறது யோசித்து பார்ப்போம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் when you commit to the Lord, God is there to take you forward. அதான் ஜான் கீட்ஸ் என்கின்ற அமெரிக்க போய்ட் சொல்கிறாரு, when I commit 1 step forward, God takes me 10 steps forward. நான் ஆண்டவருக்காக ஒரு படி அர்ப்பணித்து வைக்கும் பொழுது கர்த்தர் என்னை
10 அடிகள் தூர தூக்கி கொண்டு செல்கிறார். தட்ஸ் வாட் ஹேப்பன் இன் மை லைஃப் ஆல்சோ. நான் ஆண்டவருக்காக கமிட் பண்ணி எங்கெல்லாம் நீங்கள் என்னை அழைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு ஆயத்தப்பட்டு அர்ப்பணித்து நான் அவருக்காக நிற்கும் பொழுது கடந்த 4 ஆண்டுகளிலே பேராயத்திலே 100க்கும் மேற்பட்ட திருச்சபையிலே சென்று ஆண்டவருடைய அர்ப்பணி செய்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். எனக்காக நீங்களும் ஜெபியுங்கள். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் விசுவாசத்தில் பிறந்து வளர்ந்து வந்தாலும் கூட ஆண்டவரே, இன்னும் முதிர்ச்சியான நிலையை அடையாதபடி இருக்கின்ற எல்லா தடைகளையும் எங்கள் உள்ளத்திலிருந்து எங்களுடைய எண்ணங்களிலிருந்து மாற்றி உமக்காக உதவுகின்ற ஒரு நல்ல சிறு பிள்ளையாக நாங்கள் ஆண்டவரே உமக்காக உழைக்க பிழைக்க எங்களுக்கு கிருபை செய்யுமாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் இந்த ஆலயத்தினுடைய 53ஆவது ஆண்டு நிறைவு விழாவிலே 54வது ஆண்டிலே நாங்கள் காலடி எடுத்து வைக்க கர்த்தர் செய்த மட்டில்லா கிருபைக்காக அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. தொடர்ந்து ஆண்டவரே இன்னும் பல ஆண்டுகள் ஆண்டவரே இந்த திருச்சபை சுவிசேஷத்தை கையிலேந்தி ஆண்டவரே மிகப்பெரிய ஆண்டவரே பணியை உமக்காக செய்ய கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் மீண்டும் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் எடுத்து உமக்கேற்ற வழிகளிலே பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். துதி கன மகிமா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய இந்த தியானத்தை நடத்தி கொடுத்ததான ஐயா அவர்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை 3 குறிப்புகள், இந்த கேள்வியை குறித்ததான 3 குறிப்புகள் நம்ம டேக் ஹோம் மெசேஜாக நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியை இறையியலாளர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, பேரபிள் ஆஃப் தி பிராட்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா அடங்காத பிள்ளைகளினுடைய உவமை என்று சொல்லி இந்த பகுதியை சொல்லுகிறார்கள். அதனால்தான் இந்த தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகின்றார். அப்போ இவங்களுடைய காரியங்கள் எப்படியாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் பல்வேறு அற்புதங்களை செய்கின்றார், அவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவானவரையும் இவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, முதலாவது சைல்டிஷாக நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. சைல்டு லைக் அப்படின்றது வேற, சைல்டிஷ்ன்றது வேற. சில்லறத்தனமாக நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம ஒரு மெச்சோர்டு காங்கிரிகேஷனாக 54 ஆண்டுகள் கடவுளுடைய இந்த ஆலயத்திலே நாம் உறுப்பினர்களாக இருந்து கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே நாமும் கூட இந்த சைல்டிஷாக நம்ம நடந்துக்கிறோம் இல்லை, குழந்தைத்தனமாக நம்ம நடந்துக்க கூடாது, மாறாக மெச்சோர்டாக நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இரண்டாவதாக சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, யோவான் ஸ்நானகன் தாயின் வயிற்றிலே, அதாவது உலக பிரகாரமான பிறப்பிலே பெரியவனாக இருந்தாலும் கூட பரலோக ராஜ்யத்திலே த லீஸ்ட் வில் பி த ஃபர்ஸ்ட் அப்படின்றார். அப்போ மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்கிறார். அப்போ we are called to humble ourselves in our spirituality. ஆவிக்குரிய வாழ்விலே நாம் எளிமையுள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக கடைசியாக இந்த தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இவங்க அறிவிலிகளாக இருக்கிறார்களே, முட்டாள்களாக இருக்கிறாங்க, குழந்தைத்தனமாக இவங்க இருக்கிறாங்க. அப்போ கடவுளை எப்படி வெளிப்படுத்த முடியும், கடவுள் நம்முடைய வாழ்வில் எப்படி வெளிப்படுவார் என்று சொன்னால், ஞானத்தின் வழியாக கடவுள் வெளிப்படுவார். அப்போ we are called to act wisely. நாம் ஞானத்தோடு கூட நடந்து கொள்வதற்கு கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். ஆக இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த கேள்வியின் வழியாக நாம் குழந்தைத்தனமாக இல்லாதபடிக்கு நாம் we are called to act maturely இல்லை, அதே போல் ஆவியிலே எளிமையுள்ளவர்களாக இருந்து கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக கடவுள் எப்படிப்பட்டவர் என்கின்றதான தன்மைகளை நாம் அறிந்து கொண்டு இந்த நாளை நாம் பயணிப்போம். கர்த்தர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.